அரசு பேருந்தில் தாமரை சின்னம் ஊட்டியதை தட்டி கேட்ட ஓட்டுநரை சோடா பாட்டிலால் கொடூரமாக தாக்கிய பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியன். இவர் நேற்று இரவு நெல்லை டவுனிலிருந்து மண்ணப்படை வீடு செல்லும் அரசு பேருந்தில் பணியில் இருந்துள்ளார். அதே பேருந்தில் பாலமடையைச் சேர்ந்த பாஸ்கர் நடத்துனராக பணியில் இருந்துள்ளார். பேருந்து நெல்லை பாளையங்கோட்டை அடுத்த திம்மராஜபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது அந்த பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் மருது பாண்டி என்பவர் பாஜகவின் சின்னமான தாமரை சின்னம் பொறித்த போஸ்டரை பேருந்தில் ஒட்ட முயன்றுள்ளார். இதனை தட்டி கேட்ட சுப்பிரமணியை மருது பாண்டி பாட்டிலை உடைத்து தலையில் ஓங்கி அடித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசாரிடம் தகவல் கொடுத்ததை அடுத்து மருது பாண்டி மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நெசவாளர் காலனியில் வசித்து வந்தவர் ஆறுமுகம். இவர் அருகே உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆறுமுகம் நேற்று இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டுக்கு திரும்பியபோது கோவிலூர் என்னும் இடத்தில் எதிரே வந்த அரசு பேருந்து மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது விபத்து குறித்த காட்சி வெளியாகி காண்பவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவியை தீ வைத்து கொளுத்திய முதியவர் தானும் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வைத்தியலிங்கபுரம் 2வது வீதியில் வசித்து வரும் நெசவாளியான முதியவர் தங்கராஜ். இவரது மனைவி லதா. ஐடி கம்பெனி ஊழியரான இவரது மகன் நவீனுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்து ஒரு குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் தன்னை சரியாக கவனிப்பதில்லை என்று மனைவி மகன் மீது ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது பெட்ரோலை எடுத்து உறங்கிக் கொண்டிருந்த மனைவி மீது ஊற்றி தீ வைத்ததோடு தன் மீதும் பற்ற வைத்துக் கொண்டுள்ளார். பின்னர் இருவரின் அலறல் சத்தம் கேட்டதும் நவீன் காப்பாற்ற முயன்றுள்ளார். இருப்பினும் அவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதில் காப்பாற்ற முயன்ற நவீன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்த பூ விவசாயிகள் ராசு, காசிராஜன் ஆகிய இருவரும் மல்லனம்பட்டியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டுக்கு பூ கொண்டு வந்து கொண்டிருந்தனர். அப்போது வத்தலகுண்டு ரோடு மணியக்காரன்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே சென்றபோது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத்ரட்சகனுக்கு ஆதரவாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், திமுக ஆட்சியில் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது என்று திமுகவின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்தார். அமைச்சர் துரைமுருகனின் சொந்த தொகுதியான காட்பாடி பகுதியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அமர்வதற்கு இருக்கைகள் போடப்பட்டும் அந்த இருக்கைகளில் ஆட்கள் அமர ஆளில்லாமல் காலியாக காட்சியளித்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.